ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நீங்கள் கேட்ட மாதிரி ரொம்ப லாங்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 18-19 நிமிஷம் வரைக்கும் இந்த vlog போகும். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி தான் இந்த vlog ஷூட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த vlog பார்த்திங்கன்னா காலையிலே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலையிலேருந்து ஒரு ஈவினிங் போல் எப்படி டே போச்சு அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் முக்கியமாக நீங்கள் கேட்ட இட்லி மாவு ரேஷியோ எப்படி நீங்கள் போடுவீங்க, அரிசி உளுந்து எவ்வளோ போடுவீங்க, நான் எப்படி அரைப்பேன் அப்படின்றதுல காமிக்க சொன்னீங்க இல்லையா, அது இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்னொன்று லஞ்ச் காம்போ, அப்புறம் இப்படி தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அது கூடவே நான் என்னோடய ரோஸ்மெரி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன் என்னோடய ஹேருக்கு, அது எப்படி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். காலையில் தூங்கி எழுந்ததுமே நல்லா ஃப்ரெஷ்ஷான ஏர் வீட்டில் வரணும் அப்படின்றதுனால ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு டோரையும் நல்லாவே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பால்கனிலே ரிலாக்ஸ் பண்ணுவேன். அங்கே வாக்கிங் எல்லாம் போவாங்க இல்லையா, அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே நின்று வேடிக்கைலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பேன். எடுத்த உடனே நான் தூங்கி எழுந்ததுமே கடகடன்னு வேலை செய்கிற ஆளே கிடையாது. நான் ரிலாக்ஸ் ஆகணும், என் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும். அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணுவேன், கொஞ்சம் வேடிக்கை பார்க்குறேன்னா, கொஞ்சம் நேரம் சோஃபாவில் கண்ணை மூடி உட்காந்துருக்கிறேன்னா, இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக்கப் ஆகிடுவேன், கொஞ்சம் கடகடன்னு வேலை செய்கிறது அந்த மாதிரி. தூங்கி எழுந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு டீ போட ஆரம்பிப்பேன். காலையில் பார்த்திங்கன்னா எப்பயுமே டீ இல்லாமல் எனக்கு டேவே போகாது. ஸோ அதனால் கண்டிப்பாக டீ நான் போட்டுருவேன். பட் அன்றைக்கி முன்னாடி நாள் நைட்டே பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை ஊற வச்சுருந்தேன் தண்ணியில். ஏதாவது டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த பாதாம், ஊற வச்ச பாதாம், இல்லைனா முளைக்கட்டின பச்சைப்பயிறு, இல்லை இந்த மாதிரி கொண்டைக்கடலை ஏதாவது ஒன்று எடுத்துப்பேன் நான். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஊற வச்ச கொண்டைக்கடலை தான் சாப்பிட்ருந்தேன். காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு தான் சாப்பிட்ணும். இது நம்மளோட ஸ்கின்னு, ஹேர் ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை ஊற வச்சுருக்கேன். ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நான் அதை சாப்பிடுவேன். அதுக்கு முன்னாடி டீ போட்டுடலாமே சொல்லிவிட்டு கொஞ்சம் நைட்டே கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபுல்லாக கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இது நைட்டே வாஷ் பண்ணி வச்சது. இப்போ எல்லாத்தையுமே செட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா பால் எடுத்துகிட்டு டீ போட ஆரம்பிச்சிருவேன். இந்த மாதிரி ஊற வச்ச பாதாம், இல்லைனா எதாவது நட்ஸு, முளைக்கட்டின பருப்புலாம் சாப்பிட்டதுக்கப்புறமா எப்போ நீங்கள் டீ குடிப்பீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பிகாஸ் நான் vlogல சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே டீ குடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பேன். பட் நான் டீ குடிக்கிறதுக்கும் அந்த பருப்புலாம் சாப்பிட்டேன் இல்லையா, அந்த ஆல்மண்ட்லாம் சாப்பிட்ருப்பேன்ல, அதுக்கும் கேப் நிறையவே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட டைம் எடுத்துப்பேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தம்பி கூட போய்ட்டு கொஞ்ச நேரம் படுத்து அவனை எழுப்புறது, அந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணிகிட்டு இருப்பேன். கூடவே தண்ணியும் நிறைய நான் காலையிலே குடிச்சிருவேன். அந்த முன்னாடி நான் ப்ரஷ் பண்ணுறேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு தான் நான் அந்த முளைக்கட்டின பருப்போ இல்லைனா ஊற வச்ச பாதாமோ நான் எடுத்துக்குவேன். இப்போ பார்த்திங்கன்னா கடலை நல்லாவே ஊறிடுச்சு. இதை நம்ம துணியில் போட்டு நல்லா முளை கட்டி வச்சு சாப்பிட்டா இன்னுமே சூப்பராக இருக்கும். நம்மளோட ஹேருக்கெலாம் சீக்கிரமாக ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். பட் பரவாயில்ல, நான் கொஞ்சமாக என்னோடய ஒரு உள்ளங்கை அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். மீதி பாதி பார்த்திங்கன்னா அஷத் குட்டிக்கும் அஷத் அப்பாவுக்கும் வச்சுட்டு நான் மட்டும் எனக்கு தேவையானது மட்டும் கொஞ்சம் எடுத்து நான் சாப்பிட போகிறேன். சில பேருக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் நைட்டு தண்ணியில் ஊற வைக்கும் போதே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா தலை குளிக்கிறதுக்காக நான் பிடிச்சி வச்சுப்பேன். காலையிலே தண்ணி அப்புறம் நின்று போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லிவிட்டு முன்னாடியே தண்ணி பிடிச்சி வச்சுருவேன். குளிக்கிறதுக்கெலாம் இப்போல்லாம் ஹீட்ரு போட்டு நான் தண்ணி குளிச்சிருவேன். பட் தலைக்கு குளிக்கணும் அப்படின்னா மட்டும் கண்டிப்பாக நான் ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு வரேன். எனக்கு தெரிஞ்ச அந்த ஆரோ வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுறதுனாலயா என்னன்னு தெரியல, முடி நல்லாவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி வச்சுட்டா எப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நான் குளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உடனே எல்லாம் குளிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு வேலை காலையில் இருக்குன்றதுனால தண்ணி மட்டும் பிடிச்சி ஒரு ஓரமாக வச்சுருவேன். அதுக்கப்புறம் அந்த ஆரோ மறுபடியும் ரீஃபில் ஆகிடும் இல்லையா, அப்போ நம்ம சமையலுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிப்பேன். நான் டீ ஒரு பக்கம் நான் போட்டிருக்கேன். அந்த கேப்பில் நான் இந்த ஊற வச்ச இந்த கொண்டைக்கடலையே சாப்பிட்டுட்டா கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு 1/2 hour கழித்து நான் அதுக்கப்புறம் டீ ஃபில்ட்ரு பண்ணி குடிப்பேன். நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா தம்பி தூங்கி எழுந்து வந்துட்டான். என் கூட உட்காந்துட்டு இருக்கான். என்ன சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். இது கொண்டைக்கடலை பாய் சாப்பிட்டா நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும், முடியலாம் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் கதை சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதை கேட்டுக்கிட்டே அப்படியே சைடில் தூங்க ஆரம்பிச்சிட்டா மறுபடியும். அதனால் சரி தூக்கம் கலையிட்டுமேன்னு சொல்லி அவனை நோண்டிக்கிட்டே இருந்தேன் நான்.
அப்புறம் இன்னொன்று எலெக்ஷன் வேறு வருது இல்லைங்களா, அதனால் ஊருக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து தம்பிக்கு எப்படியும் வந்து 25th வரைக்கும் ஸ்கூல் இருக்குது. பட் நாங்கள் அதுக்கு முன்னாடியே அவனை வந்து லீவ் போட வச்சுட்டு அப்படியே ஊருக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி தான் பிளானில் இருக்கோம். இப்போ எப்படியும் வியாழக்கிழமை வந்து நாங்கள் கிளம்பிடுவோம். வியாழன் கிளம்பி வெள்ளியெலாம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் ஓட்டெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நாள் அம்மா வீட்டில் இருந்துட்டு, நாள்னால் எவ்வளோ நாள்னு தெரியல, பட்டு அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் அஷத்தப்பா வரும்போதே அவர் கூட நானும் வந்துடுவேன். தம்பி மட்டும்தான் அம்மா வீட்டில் இருப்பான். பிகாஸ் அவனுக்கு தான் அங்கே போகணும்னு தோணிகிட்டே இருக்குது. இப்போ நானும் அங்கேயே இருந்துட்டா அஷத்தப்பாவுக்கு வந்து சாப்பாடெலாம் செய்யணும், ஒரு வேலைக்கு போகணும், அது செட் ஆகாது. சுத்தமாக சாப்பாடு செய்யவே தெரியாது இவருக்கு. அதனால் நான் இருந்தால் தான் அவருக்கு செட் ஆகும். அதனால் நான் திருப்பி அவர் கூடவே வந்துடுவேன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம், எனக்கு சரியாக சொல்ல தெரியல என்ன ஆகுது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இப்போ கூட அஷத் குட்டி பார்த்திங்கன்னா நான் வந்து டீ போட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டேன். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா எப்போ நம்ம ஊருக்கு போவோம், இன்னும் எவ்வளோ நாள் ஸ்கூல் இருக்குது அப்படின்னு எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவனுக்கு பதில் சொல்லிக்கிட்டே தான் நான் வந்து வீடியோவும் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்ததுமே இந்த கேள்வி தான், இன்னும் எவ்வளோ நாள் ஸ்கூல் இருக்குது, இன்றைக்கி ஸ்கூல் இருக்கா அப்படின்னு எனக்கு கேட்டுக்கிட்டே இருப்பான். இவன் மட்டும்தான் இப்படியா இல்லை உங்கள் குட்டீஸும் இப்படி தான் கேள்வி கேட்பாங்களான்னு மறந்துடாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா என்னுடைய ஸ்கேல்ப்புக்கு நான் வந்து ரோஸ்மெரி வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் பண்ணிட்டு வரேன். பட் என்னோடய ஸ்கேல்ப் நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு. முடியும் பார்க்குறதுக்கு நல்லா அடர்த்தியாக இருக்குது. குட்டி குட்டி முடியெல்லாம் கூட வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி ரோஸ்மெரி வாட்டர்லாம் அவங்க ஸ்ப்ரே பண்ணுறது செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே ரோஸ்மெரியை வாங்கி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி நீங்களே தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி நல்லா ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் முடி பார்க்குறதுக்கு. ரோஸ்மெரியில் அவ்வளோ வந்து ஹேருக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்தது அப்படியே நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸுக்கும் நான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிடுவேன். எனக்கு இந்த ஒயிட் காஸ்ட் இருக்கிற மாதிரியான சன்ஸ்க்ரீனே சுத்தமாக செட் ஆகாதுங்க. அதனால நான் வந்து எனக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போதே என்னோடய ஸ்கின்ல நல்லா வந்து பிளெண்ட் ஆகிடணும். அந்த மாதிரியான சன்ஸ்க்ரீன் தான் நான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டா ஸ்கின் வந்து ஓரளவுக்கு டேமேஜ் ஆகாமல் இந்த வெயிலுக்கு நல்லாயிருக்கும். அதனால் காலையிலே வந்து எல்லா ஸ்கின் கேர் ஹேர் கேர் எல்லாமே பண்ணிடுறது. அதுக்கப்புறமா டைம் இருந்ததுன்னா கொஞ்சம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிக்க ஆரம்பிச்சிடுவேன். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு. முக்கியமாக இந்த மதிய டைமில் தான் சரியான வெயில் வரும். அப்போ தான் நமக்கு நிறைய ஸ்வெட்டிங் வேறு ஆகுமா. அதனாலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிய டைமில் கூட குளிக்கலாமான்னு தோணும். பட் தண்ணி தான் வர மாட்டேங்குது. எப்போயாவது ரேராக தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிற்கிது. மற்றபடி நார்மலாக தான் இப்போதைக்கு. முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நம்ம வீட்டில் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் தம்பி எழுந்துட்டான், அஷத்தப்பாவும் எழுந்து வந்துட்டார். அவர் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். நிறைய பேர் ரீசெண்டாக நான் வந்து ஒரு மினி விலாகில் வந்து சட்னி ரெசிபி காமிச்சிருப்பேன் இல்லையா, பொட்டுக்கடலை போட்டு தக்காளி சட்னி மாதிரி அரைச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை வந்து காமிங்க செஞ்சு காமிங்க நிறைய பேர் கேட்டதுனால இந்த விலாக்லேயே நான் உங்களுக்கு அதை இன்க்ளூட் பண்ணிடுறேன். இந்த சட்னிக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகா, அவ்வளோதான். இது மட்டும் இருந்தாலே போதும். நம்ம வதக்கி தாளிச்சிட வேண்டியது தான். நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். அது கூடவே தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக, வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி நான் வந்து தக்காளியும் சேர்த்து எடுத்திருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகா, இஞ்சி துண்டு, 2 பல் பூண்டு, கருவேப்பிலை, இது மட்டும் போட்டுட்டு நம்ம வதக்கி எடுத்துட வேண்டியது தான். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம சட்னிக்கு வதக்க வேண்டியது தான். ஒரு வானல் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் தான் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதனால் ஃபுல்லாகவே தாளிக்கிறது வதக்கிறது எல்லாமே நல்லெண்ணெயில் செய்யுங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு உளுந்து வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நான் 2ஆக கட் பண்ணி போட்டுட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரதுக்காக நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன் கூட. பச்சை மிளகா வரமிளகா ரெண்டுமே இதில் வந்து சேர்க்கணும். அதனால தான் நான் வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது வேணுமோ கூட குறைய எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் பச்சை மிளகா ஃப்ளேவர் தான் நல்லா இதில் வரணுன்றதுனால அது 2 சேர்த்துருக்கேன், வரமிளகா 1 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தக்காளி போட்டு நல்லா வதக்கி இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு நம்ம அதை மாற்றிட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது பொட்டுக்கடலை வந்து அப்படியே பச்சையாக நம்ம வறுக்கலாம் வேண்டாம். பொட்டுக்கடலை அப்படியே நம்ம வந்து ஒரு உள்ளங்கை அளவுக்கு சேர்த்துட்டு கூட தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொட்டுக்கடலை போட்டதுக்கப்புறமா நமக்கு வந்து நல்லா வந்து ஃபைனாக வந்து கிரைண்ட் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளுடைய சட்னி ரெடி. இதுக்கு தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி அதே நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க.
இப்போ சட்னி ரெடி. தம்பிக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் குட்டி குட்டியாக வந்து தோசை ஊற்றி கொடுத்தேன். இந்த சட்னி இட்லிக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி பேப்பர் ரோஸ்ட்லாம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். தம்பிக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவான் அப்படின்றதுனால நான் அவனுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு ரோஸ்ட் ஊற்றியும் காமிக்கிறேன். நான் அரைக்கிற மாவு இட்லி ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். அதாவது நம்ம கல் தோசை ஆகட்டும், ரோஸ்ட்டு, இல்லைன்னா குட்டி குட்டி ஊத்தப்பம் மாதிரி பண்ணுறது, இது மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். முக்கியமாக இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும். நெக்ஸ்ட் டைம் நான் இட்லி ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இந்த வீடியோவில் என்னால் தோசை மட்டும்தான் ஊற்ற முடியுது. நான் வேறு எதுவும் ஷூட் பண்ணல. ஸோ தோசை மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அப்புறம் எப்படி மாவு அரைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 நாளுக்கு இட்லி ஊற்றுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தோசை, அதுக்கப்புறம் நீங்கள் கார பணியாரம் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ எனக்கு மட்டும் ஒரே ஒரு ரோஸ்ட் எடுத்துக்கிறேன். நான் வேறு எதுவுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கல. நான் இந்த கடலை சாப்பிட்டேன் இல்லையா, அதுவே ஊற வச்ச கொண்டக்கடலை சாப்பிட்டேன்ல, அதுவே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் ஹெவியாக ரொம்ப சாப்பிட வேண்டாம் சொல்லிட்டு ஒரே ஒரு தோசை வச்சு நான் சட்னி ஊற்றி தொட்டு சாப்பிட்டுட்டேன். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோதான். அஷத்தப்பாவுக்கு கிளம்பும்போது அவருக்கு ஒரு 3 தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் இட்லி உளுந்துக்கு நான் அரிசி ஊற வச்சுக்க போகிறேன். என்னோடய ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்லி அரிசி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். 1 2 3. இது வந்து பார்த்திங்கன்னா 3 கிளாஸ் வந்து இட்லி அரிசி சேர்த்துருக்கேன். பச்சை அரிசி 1 கிளாஸ், இதுதான் வந்து பச்சை அரிசி. இது 1 கிளாஸ் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் 1 கிளாஸ் வந்து சாப்பாட்டு அரிசி, நம்ம வீட்டு சாப்பிடுவோம் இல்லையா, வீட்டுக்கு சாப்பாடு செய்வோம் இல்லையா, அந்த அரிசி தான். அதுலேருந்து 1 கிளாஸ் நான் சேர்த்துக்கிறேன். மொத்தம் 5 கிளாஸ் ஆகிருக்கு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இன்னொரு கப்பில் தனியாக வந்து நம்ம எந்த கிளாஸில் அரிசி அளந்தோமோ அதே கிளாஸில் உளுந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் 4 கிளாஸ் அரிசி சேர்த்திங்கன்னா அதுக்கு 3/4 கிளாஸ் அரிசி கரெக்டாக 3/4 கிளாஸ் உளுந்து கரெக்டாக இருக்கும். நான் 5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன்றதுனால நான் ஃபுல்லாகவே அந்த கிளாஸ் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ உளுந்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப வந்து வாஷ் பண்ணிடக்கூடாது. அரிசியை வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு 4-5 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் உளுந்து ஒரு தடவை வாஷ் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். இந்த மேலே வந்து நுரைச்சி உங்களுக்கு நுரை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும் உளுந்தில். அப்போ தான் நம்ம வந்து அரைக்கும் போது நல்லா உங்களுக்கு உபரி நல்லா அதிகமாக கிடைக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துருக்கேன். உளுந்து வெந்தயம் ரெண்டுத்தையும் ஒன்றா வந்து சேர்த்து ஊற வச்சுக்கலாம். பபுள்ஸாக இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி உளுந்து இருக்கணும். நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, நல்ல தண்ணி ஊற்றுவோம்ல, அது வந்து ஊற்றினாலும் நமக்கு அந்த நுரை வந்து தெரியணும். அப்போ நமக்கு உளுந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம ஒரு 6 மணி நேரம் கிட்ட நான் வந்து ஊற வச்சுக்க போகிறேன். அரிசி உளுந்து ஊற வச்சாச்சு. இது எப்படி நான் வந்து ஈவினிங் போல் தான் அரைப்பேன். இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா தம்பியை நான் குளிக்க வச்சு இட்டுன்னு வந்துட்டேன். அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு அவனை வந்து விளையாடுறா அப்படி சொன்னால் போய் மண்ணில் மறுபடியும் விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கு நம்ம ஊர்லலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய மண்ணில் விளையாடணும், இல்லைனா வந்து எங்கன்னா வெளியில் போயிட்டே இருக்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டே இருப்பான். இங்கே எங்கே போகிறது நான் அவனை கூட்டிகிட்டு. அதனால் செடிக்கு நான் வந்து நான் வச்சுருந்த மண்ணை வந்து எல்லாத்தையும் கொட்டி கலைச்சி அதை வாரி ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். சரி ஏதோ பண்ணுடா, எப்படியும் நீ ஊருக்கு அப்புறம் கிளம்பிட்டா நான் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு மனசில் நினச்சிக்கிட்டு ஏதோ சரி ஏதாவது பண்ணிட்டு போட்டு அவனுக்கு என்கேஜிங்காக இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு நானும் வந்து பெருசாக எதுவும் சொல்லலை அவனை. பட் உடனே நான் வந்து கையெல்லாம் கழுவ வச்சுட்டேன் நான். ஏன்னா செம்மண்ணில் கை வச்சா கையில் ஏதாவது குட்டி குட்டியாக கொப்பளை மாதிரி வந்துடும்ன்றதுனால நான் அவனுக்கு கை காலெலாம் வந்து வாஷ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்ச் வந்து சைட் பை சைடு வந்து பொரியலுக்கும் இன்னொரு பக்கம் வந்து குழம்புக்கும் நான் வந்து பண்ணிட போகிறேன். அஷத்தப்பா ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கு லேட் ஆகிடும்ன்றதுனால கடகடன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த நான்ஸ்டிக் பேனில் வந்து பார்த்திங்கன்னா நான் முருங்கைக்காய் பொரியல் வந்து பண்ண போகிறேன். அதனால் இந்த பக்கம் வந்து எல்லாமே சேர்த்துருக்கேன். அந்தாண்ட சின்ன கடாயில் வந்து சாம்பார் பண்ண போகிறேன். கிளி போட்ட சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி கிளி போட்ட சாம்பார் ரெசிபி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் ரொம்ப டீட்டெயிலாக வந்து நான் எதுவும் ஷேர் பண்ணிக்கல. மேபி உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த ரெசிபியோட விலாக் நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் இல்லையா, அந்த பழைய விலாக், அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லாங் வீடியோவில் லிங்க் கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு கிளிக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக விலாக் இருக்குது அப்படின்னா எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரிலேட்டடான வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.
கிள்ளி போட்ட சாம்பார் ரெசிபி உங்களுக்கு தெரியுன்றதுனால நான் அதை சொல்லலை. இந்த முருங்கைக்காய் ஃப்ரை மட்டும் எப்படி பண்ணுறது நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். எண்ணெய் ஊற்றி, இதுக்கு வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து கடலெண்ணெய் 2 எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சத்தூள், கல்லுப்பு இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டதுக்கப்புறமா தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்துடும். பூண்டு வந்து தட்டி போட்டுக்கோங்க இது கூட, அப்போ ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு ஆகிடுச்சு. இது கூட காரத்துக்கு கொஞ்சமாக வந்து தனி மிளகாத்தூள், அப்புறம் தனியா பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம வாயில் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப நீட்டாக இருந்தால் கடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மசாலாவோடு மிக்ஸ் பண்ணும்போது தான் முருங்கைக்காவில் அந்த ஃப்ளேவரு, உப்பு, காரம் எல்லாமே இறங்கி நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா வந்து எண்ணெயிலே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த பக்கம் வந்து கிள்ளி போட்ட சாம்பாருக்கு புளி தண்ணி வந்து கரைச்சி ஊற்றிருக்கேன். கிள்ளி போட்ட சாம்பார் ரொம்ப கொதிக்கக்கூடாது, லைட்டாக நுரக்கட்டி வரும் பார்த்திங்களா, அந்த ரசத்துக்குலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அந்த சாம்பார் நல்லா தண்ணியாக இருக்கணும். இப்போ இன்னொரு பக்கம் முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு, எண்ணெயில் நல்லா வெந்துடுச்சு. அதாவது ஒரு 80% வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமில் வந்து புளி தண்ணி கொஞ்சம், இந்த முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி போட்டுட்டு கல் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உப்பு எனக்கு கம்மியாக இருந்துச்சு அதனால். இது எல்லாமே நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். சாம்பார் ரெடி, முருங்கைக்காவும் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தொக்கு மாதிரி வேணும்னா கொஞ்சம் வந்து அந்த தொக்கு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே வந்து ஆஃப் பண்ணி இறக்கிட்டேன். சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் இது எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இந்த முருங்கைக்காய். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட சாதம் வச்சு இந்த கிள்ளி போட்ட சாம்பார், முருங்கைக்காய் ஃப்ரை செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் தூங்கிட்டோம் நாங்கள். அஷதப்பா சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டார் இல்லையா, அதுக்கப்புறம் தூங்கியிருந்தோம். ஆனால் மாவு அரைக்கணுன்ற ஞாபகமே இல்லாமல் நல்லா தூங்கிட்டோம் 2 பேருமே. அதுக்கப்புறமா எழுந்ததுக்கப்புறம் தம்பிக்கு டீ போட்டு கூழ் செஞ்சு கொடுத்துட்டு நான் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மாவு அரைக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வெந்தயம், உளுந்து இது 2யுமே போட்டு நல்லா தண்ணி தெளித்து நம்ம இந்த மாதிரி நல்லா பந்து மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த உளுந்தெல்லாம் வழிக்காமல் அது கூடவே நம்ம ஊற வச்ச அரிசியும் சேர்த்துக்குப்பேன். நான் இப்படி தான் செய்வேன். ஏன்னா உளுந்து வந்து அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டு ஆட்டுறதெல்லாம் இல்லை, ஒரே கையோடு வந்து உளுந்து அரிசி 2மே ஒன்றா போட்டு அரைச்சிடுவேன். பட் என்ன, உளுந்து ஃபஸ்ட்டு மையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அரிசி சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டே நீங்கள் பார்க்கணும், டெக்ஸ்சர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதாவது இந்த மாவு வழிக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நொரன்னு இருக்கும், இந்த மாதிரி பதத்தில் இருக்கும். அந்த டைமில் நம்ம உப்பு தேவையான அளவுக்கு நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு வந்து சேர்த்துப்பேன். இந்த அளவுக்கு நான் வந்து கல் உப்பு அரைக்கும் போதே சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வந்து மாவு அரைப்பட்டதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நான் புளிக்க வச்சுருவேன். இப்படி தான் நான் வந்து அரிசி உளுந்து அரைப்பேன். இது இட்லி, தோசை, அப்புறம் வந்து குட்டியாக வந்து நீங்கள் ஊத்தப்பம் மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். காரப்பணியாரம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாவு ஒரே மாவு தான், பட் எல்லா டிஷ்ஷுமே செய்யலாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த விளாக் நம்ம முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறந்துடாம ஒரு சின்ன லைக் கொடுங்க. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.